Hi my dear little doctors, welcome to our channel Biology Neat View. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம NEET 2024 ஓட கவுன்சிலிங்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவை அதை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஆக்சுவலா நீங்க லாஸ்ட் மினிட்ல அங்கேயும் நம்ம போய் ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது. அதுக்காக தான் ஏர்லியரா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்குதானே நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் முக்கியமானது என்னன்னா நம்ம NEET UG 2024 ஓட அட்மிட் கார்டு. ஆக்சுவலா ஒரிஜினல் அந்த அட்மிட் கார்டை நீங்க ஏற்கனவே சப்மிட் பண்ணிருப்பீங்க. ஸோ நீங்க எக்ஸ்ட்ராவா ஒரு காப்பி நீங்க என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி வச்சிருங்க. சரியா? தென் இதுக்கு அடுத்தது ஸ்கோர் கார்டு. இந்த ரெண்டும் வெரி மஸ்ட். ஸ்கோர் கார்டு நம்ம இப்ப டவுன்லோட் பண்ண முடியாது, நம்மளுக்கு ரிசல்ட் வந்த பிறகுதான் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டும் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கு அடுத்தது நமக்கு ரிக்யூட் டாக்குமெண்ட் என்னன்னா கிளாஸ் 10th 11th and 12th மார்க் ஷீட்ஸ். ஓகே, நம்ம கையில ஏற்கனவே 10th 11th 12th மார்க் ஷீட்ஸ் இருக்கும். இதுல ஃப்ரண்ட் பேஜ் அட் த சேம் டைம் பேக் பேஜ், இந்த ரெண்டுமே நம்ம என்ன பண்ணிருக்கணும், ஸ்கேன் பண்ணிருக்கணும். ஓகே, போத் சைட்ஸ் இப்படின்னு என்னது இதை கண்டிப்பா நோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, போத் சைட்ஸ். ஓகே, தென் அதுக்கு அடுத்தது டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட். அதாவது நம்ம கையில இருக்கக்கூடிய டிவி after completing higher secondary or equivalent. Okay, so நம்மளுக்கு higher secondary எல்லாரும் 10+2 அந்த பேட்டர்ன்ல நம்மளுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம முடிச்சிருப்போம். பட் வேற ஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வேற மாதிரியான பேட்டர்ன் இருந்ததுன்னா அவங்களும் டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், அதாவது இந்த ஹையர் செகண்டரிக்கு ஈக்குவலண்டான சர்டிபிகேட் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்டடி ப்ரூஃப் ஃப்ரம் 6th to 12th ஃபார் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ். ஆக்சுவலா நம்ம ஸ்டேட் கோட்டாவுக்கு அப்ளை பண்றவங்களுக்கு கண்டிப்பா நம்ம 6th இருந்து 12th வரை நம்ம தமிழ்நாடு இங்க நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இங்கதான் நம்ம என்னது படிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு ப்ரூஃபோட ஒரு சர்டிபிகேட் இருக்கும். ஸோ அதையும் உங்க கையில வச்சுக்கோங்க. தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது வெரி மஸ்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். இது என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வேணும், அட் த சேம் டைம் பேரண்ட்டுக்கும் வேணும். ஸோ பேரண்ட்ஸ் உங்களோடதே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் இசேவை மையத்துல எல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துடலாம். சரியா? தென் அதுக்கு அடுத்தது பேரண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஃபார், அதான் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வேணும், யாரு பேரண்ட்ஸ்க்கும் வேணும், நோட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்பெஷல் கேட்டகரி ஃபார்ம் வித் ரெலவென்ட் சர்டிஃபிகேட். ஓகேயா? ஸ்பெஷல் கேட்டகரி இப்போ உங்களுக்கு முடியாதவங்களுக்கு ஏதாவது சர்டிபிகேட் எல்லாம் இருக்கும், மெடிக்கல் சர்டிபிகேட் அப்படியெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்க கையோடய என்ன பண்ணிக்கோங்க, வச்சுக்கோங்க. ஓகேயா? தென் போனஃபைட் சர்டிபிகேட் ஃபார் 7.5% ஸ்பெஷல் ரிசர்வேஷன். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஸ்கூல் அந்த ஸ்டேட் இதுல நம்மளுக்கு ஃபுல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிச்சவங்களுக்கு இது என்னது பொருந்தும். சரியா? இது 7.5% ரிசர்வேஷன் உள்ளவங்க கண்டிப்பா இந்த போனஃபைட் சர்டிபிகேட் என்ன பண்ணிக்கோங்க, படிச்ச ஸ்கூல்ல என்ன பண்ணிக்கோங்க, வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து என்னன்னா பேரண்ட்ஸ் இன்கம் சர்டிபிகேட் ஃபார் ஃபீ எக்ஸம்ஷன். எக்கனாமிக்கலி அந்த ஃபீஸ் பே பண்ண முடியல அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் இதை வச்சு நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா பேரண்ட்ஸ் இன்கம் சர்டிபிகேட் நீங்க இப்பவுமே என்ன பண்ணிக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? தென் அதுக்கு அடுத்தது என்னன்னா எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் ஃப்ரம் அதர் போர்ட்ஸ் ஆர் யூனிவர்சிட்டிஸ். இப்போ அதர் போர்ட்ஸ், இப்போ ஸ்டேட் போர்டு ஓகே, சிபிஎஸ்சி ஓகே, ஐசிஎஸ்சி ஓகே, இதை தவிர கர்நாடகா அப்படி வேற வேற போர்ட்ஸ் இருக்கும். ஓகேயா? வேற வேற யூனிவர்சிட்டியில இந்த 10+2+2 இந்த கேட்டகரியில முடிச்சவங்க எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட், அதாவது நம்மளுக்கு தேவை இருக்காது மோஸ்ட்லி, ஃப்ரம் அதர் போர்ட்ஸ்ல படிச்சவங்க மட்டும் இந்த எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் உங்க கையில வச்சிருக்கணும். சரியா? அடுத்து என்னன்னா கோர்ட் ஆர்டர் இஃப் எனி. ஓகே, இப்போ உங்க கையில ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னுக்கு ஏதாச்சும் இந்த கோர்ட் ஆர்டர் அப்படின்னு நீங்க அப்ளை பண்ணி நீங்க உள்ள எக்ஸம்ஷன் கேட்டிருந்தீங்கன்னா ஸோ அதையும் நீங்க என்ன பண்ணிக்கணும், கையில கூடயே வச்சுக்கோங்க. ஓகே, தென் அதுக்கு அடுத்தது என்னன்னா அடிஷனல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இஃப் எனி. அடிஷனல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்னா இப்போ நீங்க ஸ்போர்ட்ஸ்ல நீங்க என்னது ரொம்ப நல்லா இருந்திருக்கலாம், இல்ல வேற ஏதாவது என்னது அதுல ரொம்ப ஃபர்ஸ்ட் டாமினேட்டிங் பர்சனா இருந்து அப்படி ஒரு சர்டிபிகேட் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ இப்படி எக்ஸ்ட்ராடினரி உங்களுக்கு ஒரு உங்களோட கேப்பபிலிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய சர்டிபிகேட் இருந்ததுன்னா அதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அடிஷனல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை உங்க கையில வச்சுக்கோங்க. ஓகே, இதை தவிர நம்மளுக்கு பேரண்ட்ஸ்க்கு என்னதெல்லாம் வேணும் அடிஷனலா பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஷுட் பிரிங், அவங்களுக்கு ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். ஓகே, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்களோட இன்கம் சர்டிபிகேட் எஸ்பெஷலி யாருக்கு தேவைக்கும்னா இந்த பேரண்ட்ஸ் இவங்க இந்த ஃபீ எக்ஸம்ஷனுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்கல்ல அவங்களுக்கு கண்டிப்பா இன்கம் சர்டிபிகேட் வேணும். ஓகே, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் கண்டிப்பா வச்சுக்கோங்க. பேரண்ட்ஸ்க்கு மட்டும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, பேரண்ட்ஸ்க்கும் கம்யூனிட்டி சர்டிபிகேட் தேவை. ஓகே, அதுக்கு அடுத்தது நேட்டிவிட்டி சர்டிபிகேட். இது நம்ம ஏற்கனவே
பார்த்தாச்சு. ஸோ லாஸ்ட் மினிட்ல ஹரிபரியா நீங்க வந்து இதெல்லாம் வேணும்னு சொல்லி அலைய முடியாது. ஸோ இப்பவே இதெல்லாம் பார்த்து கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேயா, நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். until then bye from டாக்டர் டி உஷா அரசு. தேங்க்யூ.